ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 2ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 950 மீண்டும் குறைஞ்சிருந்ததுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று மதியம் மாலை 2வது முறையாக தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு மீண்டும் ரூ. 950 குறைந்து 22 கேரட் 1 கிராம் ரூ. 13,950 ஆகும். ஒரு சவரன் ரூ. 1,11,600 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் ரூ. 15,218 ஆகும். ஒரு சவரன் ரூ. 1,21,744 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 18 கேரட் தங்கம் 1 கிராம் ரூ. 12,000 ஒரு சவரன் ரூ. 96,000 18 கேரட் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதே போன்று பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையும் கிராமிற்கு இன்று மீண்டும் ரூ. 20 குறைந்து 1 கிராம் வெள்ளி ரூ. 300 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று மாலை 2வது முறையாக தங்கத்தோட விலை அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ மதியம் 1 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 1 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை சற்று நல்லாவே குறைஞ்சிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்று மீண்டும் 2வது முறையாக தங்கத்தோட விலை சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு ஒரு 5 பைசா வீக்காக இருந்துட்டு இருக்குங்க. இருந்தாலுமே சர்வதேச லெவலில் நல்லாவே தங்கத்தோட விலை ஒரு இறக்கம் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நம்ம எப்போவுமே வீடியோ பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மதியம் அப்டேட்டை கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க, நான் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை நாளைக்கு வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ 1 மணிக்கு உங்களுக்கு நிலவரம் பார்த்து நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் 2 மணிக்கு ரேட் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறாங்க, இல்லை 4 மணிக்கு ரேட் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறாங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 22 கேரட் 1 கிராம் ரூ. 13,950 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ரூ. 200 ஒரு ரூ. 450 வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ நல்லாவே ஒரு இறக்கம் இருக்குங்க. ஸோ பார்ப்போங்க, இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு குறையுதா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மதியம் 1 மணி தான் ஆகுது. ஸோ இன்னும் இப்போ 2 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க. இல்லை 4 மணிக்கு ரேட் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இன்னும் இடைப்பட்ட டைம் 3 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இந்த டைமுக்குள்ளே எது வேணால் நடக்கவும் செய்யலாம். ஆனால் தற்பொழுது நல்லாவே ஒரு இறக்கம் இருந்துட்டு இருக்குங்க. இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ ஆச்சுன்னா கிராமிற்கு ஒரு ரூ. 200 ஒரு 400-450 வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் நல்லாவே குறைஞ்சுதாங்க இருக்குது. ஸோ வெள்ளியோட விலையும் இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு ரூ. 10 ஒரு ரூ. 18 வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது மதியம் 1 மணி நிலவரத்தில் இருக்குங்க. ஸோ சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே சற்று நல்லாவே விலை குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு ஒரு 5 பைசா கிட்ட வீக்காக இருந்துட்டு இருக்குங்க. இருந்தாலுமே சர்வதேச லெவலில் நல்ல ஒரு இறக்கம் இருக்குது. ஸோ இந்த இறக்கம் இருக்கக்கூடிய இந்த டைமில் உங்களுக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தற்பொழுது ரூ. 91 அப்படி இருக்குது. ஸோ ரூ. 91 அப்படிங்கிற அந்த ரூ. 61 இல்லாமல் ரூ. 91 இல்லை ரூ. 90 அப்படிலாம் இருந்ததுன்னா இன்னும் நம்மளுக்கு நல்லாவே விலை குறையுங்க. ஆனால் தற்பொழுது நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இல்லைங்கிறனால உங்களுக்கு விலை அந்தளவுக்கு குறையாமல் கொஞ்சம் கம்மியாக தான் குறையிற மாதிரி இருக்குங்க. ஸோ இருந்தாலுமே நம்மளுக்கு இந்த விலை குறையிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு புதிய ஒரு உச்சங்கிறது 22 கேரட் 1 கிராமே ரூ. 16,800 இருந்துச்சு. இப்போ தற்பொழுது 24 கேரட்டை 1 கிராம் ரூ. 15,200 வந்துருச்சு. ஸோ எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை லீவு அதை விடுங்க. ஸோ திங்கக்கிழமை மொத்தமாக இந்த 3 நாட்களில் ரேட்லேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 3,000 கிட்ட கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. சவரனுக்கு ஒரு 23,000 கிட்ட நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. ஒரு நல்ல விலை குறைப்பு தான் இதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளியோடைய விலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு இந்த மாதிரினா வெள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,25,000 குறைஞ்சிருக்கு. ஒரு கிராமுக்கு ரூ. 125 குறைஞ்சிருக்குங்க. ஸோ இது மாதிரி விலை குறையிறப்போ வாங்கணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஹையஸ்ட் ரேட்டில் வாங்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, நானும் பார்க்குறேங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே நான் வித்தரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் லாஸ் ஆயிடுமா அப்படி பயப்படுறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தானே வாங்கியிருக்கீங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் வாங்கின ரேட்டுக்காவது கண்டிப்பாக வந்துடுங்க. அதை தவிர்த்து நீங்கள் இப்போவே விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நீங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி நீங்கள் புக் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா உங்கள்கிட்ட தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் உங்கள் கையிலேருந்து போயிடும். ஸோ உங்களுக்கு பணம் தான் திரும்ப கிடைக்கும். ஸோ தங்கத்தோடைய மதிப்பு நாளைக்கு ஏறுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்காது. ஸோ இன்றைய என்ன ரேட்டுன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க, அது ஓகேவானு. இல்லை என்னால் ஹோல்ட் பண்ண முடியும்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஹோல்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்போதைக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் விற்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு செய்தியாக தான் சொல்கிறோம். நீங்கள் தான் ஓனாக யோசிச்சு உங்களுடைய பொருளாதார சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓனாக திங்க் பண்ணி நீங்களே சொந்தமாக யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும்
அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு லாங் டேர்மில் தங்கம் மற்றும் வெள்ளி வந்து இன்கேஸ் தாங்க ஆகும். ஷார்ட் டேர்மில் இது மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து நிறையா வந்து அப் அண்ட் டவுன் வரத்தாங்க செய்யும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. தங்கம் தொடர்ச்சியாக தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் தொடர்ச்சியாக ஒரு இன்கேஸ் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு டிக்ரீஸ் வந்திருக்குதுங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு மதிய நிலவரம். ஸோ மாலை வந்து ரேட் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.